ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம கடலுக்கடியில என்னலாம் இருக்குது அப்படிங்கிறத என் கூட ட்ராவல் பண்ணி பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஸ்டார்டிங்கே எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. வாவ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. அப்புறம் யார் இருக்கான்னு பாருங்களா, ஷார்க்கு. பயங்கரமாக பெரிய ஷார்க்காக இருக்கிறான். பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அப்புறம் பாருங்க, ஆட்டோ பஸ் அது போகிறதே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அதை சுற்றி இருக்கக்கூடிய பிளேஸ்லாம் பாருங்கள், எவ்வளோ கிளியராக அப்படி கண்ணாடி மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஆமை அதை ஸ்விம் பண்ணி வரதே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஆமையை பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்களா. அதுக்கப்புறம் ஜெல்லி ஃபிஷ் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுது, இந்த ஃப்ளையிங் லைட்ஸ் அந்த மாதிரி இருக்குதுல்ல, அழகாக இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஜெல்லி ஃபிஷ்ஷஸ்லாம். இங்கே பாருங்கள், பிளான்ட்ஸ்லாம் இருக்குது, அதை சுற்றி குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது. வாவ் சூப்பராக இருக்குது. கடலுக்கல்ல எவ்வளோ அழகழகான இதெல்லாம் இருக்குது. இது ஒரு வகையான பிளான்ட்ஸ் தான், பட் இதில் உயிர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதையும் சுற்றி குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது பாருங்களா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கடல் ப்ரெஷர் அதிகமாகும் போது வேவ் ரொம்ப பெரிய வேவாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடலுக்கு ரொம்ப ஆழமாக போனோம்னா அது ரொம்ப இருட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம குமரி கண்டம் கேள்விப்பட்டிருப்போம், அது எல்லாமே கடலில் மூழ்கி போச்சு அப்படின்னு. அங்கே கடல் ரொம்ப ஆழத்தில் போனோன்னா மலைகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மேபி புராண கதைகளில் வரக்கூடியதாகவும் இருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரொம்ப ஆழமாக போனால் ரொம்ப டேஞ்சரஸான ஃபிஷ்ஷஸ் விலங்குகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அலைகளில் தான் ஆபத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். இப்போது ரொம்ப மூழ்கி போன கப்பல் அதெல்லாம் இங்கே தான் ஆழமாக போனால் நம்ம பார்க்கலாம். அதை சுற்றி பாருங்கள், குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. சில டைம்ஸ் நிறைய பழைய பொருட்கள் புதையல்கள்லாம் இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. இது எவ்வளோத்துக்கு உண்மை அப்படின்னு தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.